ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான சமையல் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாம் எலும்பு குழம்பு நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஆட்டோட நெஞ்சு எலும்பு குழம்பு தான் இன்றைக்கி நாம் சமைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ஒரு கடாயை எடுத்து நம்ம விறகடுப்பில் வச்சாச்சு. அது கூட பார்த்திங்கன்னா தேவையான கசகசா, பட்டை, கிராம்பு இது எல்லாமே நாம் வந்து ஆட் பண்ணிட்டோம். பாருங்கள், கசகசா நல்லா பொரியுது பாருங்கள். கசகசா பாருங்கள், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நிறம் மாறுற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கசகசா வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அசைவ உணவு சமைக்கும்போது குறிப்பாக ஆட்டுக்கறி, கறி குழம்பு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அசைவம் சமைக்கும்போது நம்ம வந்து கசகசா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா டைரெக்டாகவே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரியான தீ அதிகமாக இருக்குது விறகடுப்பில். தேவையான அளவு உப்பு நம்ம வந்து இந்த டைம்லேயே வந்து சேர்த்துக்கலாம். அதாவது நெஞ்சு எலும்பு கறி தான் கைஸ் நம்ம இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம். இதே அந்த பட்டை எலும்பை வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பட்டை எலும்பை வந்து பார்த்திங்கன்னா நாம் அவிச்சு எடுத்துட்டோம். அவிச்சு எடுத்தாச்சு தானே, அதை அவிக்கிறதுக்கு முன்னாடியே அது எடுத்துருக்கணும்ல. பாருங்கள் காய்ஸ், இந்த பட்டை எலும்பு தான் நாம் இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம். இது வீடியோ காண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பட்டை எலும்பு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அப்படியே சமையலில் போடும்போது காமிக்கிறேன். ஓகே, இது போட்டு இது இல்லாமல் பட்டை எலும்பு இருக்குது, அப்படியே கையில் எடுத்து போகிறாங்க பாருங்கள் கைஸ். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு எலும்பு தான் போட்டு பாருங்கள். இதில் கறி எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து நெஞ்சு எலும்பு தான். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவிச்சு எடுத்துட்டோம். கரெக்டு தானே? டேரெக்டாக நம்ம பச்சை இதெல்லாம் போட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். ஸோ நம்ம வந்து அவிச்சு எடுத்துட்டோம் ஒரு அவியல். இப்போ தேவையான நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் கைஸ். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், நெஞ்சு எலும்பு கைஸ், இது எல்லாமே இதோட அவுட்புட்டு நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் காமிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தது மட்டன் மசாலா தேவையான அளவு. அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நேற்று நம்ம சேனலில் வந்து சிக்கன் குழம்பு நாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள். அதுவுமே கிட்டத்தட்ட இதே மெத்தடில் தான் இருக்கும். இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுனா அது வேறு டேஸ்ட்டு, தேங்காய் அரைச்சி ஊற்றலைன்னா அது வேறு டேஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணியாச்சு தேவையான அளவு. அடுத்தது நம்ம தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கைஸ். தண்ணி சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெஞ்சு எலும்பை மட்டும் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி தான் இருக்கும் குழம்பு. ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இதில் தேங்காய் ஊற்றுனா வேறு ஃப்ளேவர், தேங்காய் ஊற்றலைன்னா வேறு ஃப்ளேவர். கைஸ், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க, நம்ம வந்து இறக்கிடலாம். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ். இந்த ஆவிலாம் ஃபுல்லாக கிளியர் ஆன உடனே நான் உங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் காமிக்கிறேன். இந்த ஆவி அடிச்சுட்டே இருந்தால் சரியாக காமிக்க முடியாது. பாருங்கள் கைஸ், அதாவது ஆட்டோட
நெஞ்சு எலும்பு மட்டும் போட்டு நம்ம இந்த குழம்பு வச்சுருக்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து கிரேவியை வந்து அப்படியே காமிச்சிட்றேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கோட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு எப்படி நல்லா குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அருமையாக குக் ஆகிருக்கு. குழம்பு கிரேவியை பாருங்கள் கைஸ், அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா அருமையாக குக் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்தது உங்களுக்கு இந்த முருங்கைக்காயை காமிச்சிட்றேன் பாருங்கள். தக்காளி முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. தக்காளி இந்த முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அடுத்தது ஒரு 2 பீஸ் அப்படியே அந்த நெஞ்சு எலும்பு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் காய்ஸ், இந்த பட்டை எலும்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, திருப்பி காமிக்கிறேன். இந்த பட்டை மேலே வர மாதிரினா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் காய்ஸ், வா வா வா, இந்த பட்டை எலும்பே காமிச்சிடலாம் பாருங்கள் காய்ஸ். இதுதான் இந்த நெஞ்சு எலும்புன்னு சொல்கிறது. பாருங்கள் காய்ஸ், அதோட கொஞ்சம் கிரேவியோட காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அப்படியே உங்களுக்கு குழம்போட நிறைய எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் காய்ஸ். இந்த பட்டை எலும்புக்கும் இந்த உருளைக்கிழங்குக்கும் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டாக்க அவ்வளோ அருமையாக இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிடிக்குமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். கடைசியாக உங்களுக்கு கொஞ்சம் எலும்பு மட்டும் எடுத்து காமிச்சிட்றேன் மொத்தமாக. பாருங்கள் காய்ஸ், எப்படி செம்மையாக குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கறி தான், எலும்பு கறி. ஸோ இன்றைக்கி இதுதான் கைஸ் எங்கள் வீட்டில் சாப்பாடு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.